உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, சனி பெயர்ச்சி நம்ம எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய சனி பெயர்ச்சி 2026 வாக்கியப்படி நடக்கக்கூடியது திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. அப்போது இது நாள் வரையிலுமே கூட திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே சனி பயிற்சி நடந்து போச்சு. கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிட்டார். இருந்தாலும் ஒரு சில குழப்பங்கள் இருந்தது. கம்ப்ளீட்டாக சனி பயிற்சி முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ இனி அந்த டவுட் வேண்டாம். இப்போ சனி பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2026 6/3/2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:25 மணிக்கு எல்லாம் வல்ல சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சுபம். அப்போது யாராக இருந்தாலும் இப்போ இந்த லாஸ்ட் 1 இயராக பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. திருக்கணிதப்படி ஜாதகம் எழுதுனா சனி மீனத்தில் இருப்பார், வாக்கியப்படி ஜாதகம் எழுதுனா கும்பத்தில் சனி இருப்பார். அப்போ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஸோ இனிமேல் குழப்பங்கள் வேண்டாம், ஒரே கருத்தோடு இருக்கலாம். சனி பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, வாக்கிய சனி பெயர்ச்சி நடக்குது. அப்போது இந்த சனி பெயர்ச்சியால் என்னெல்லாம் நடக்க போகுது, ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் 7.5 சனி ஆரம்பம் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கும்பராசி அன்பர்களுக்கு, கும்பத்தை பொறுத்தவரையிலும் ஜென்ம சனி கம்ப்ளீட்டாக முடியுது. நிறைய கும்பராசி அன்பர்கள் அதுதான் கேட்டாங்க, சாமி எனக்கு உண்மையிலே கும்பராசின்னு சொல்கிறீங்க, நீங்கள் அந்த 7.5 சனி முடிஞ்சுதா இல்லையா, ஜென்ம சனி விலகித்தா இல்லையா? ஸோ நிறைய கும்பராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்கள் அதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி ஆரம்பம். அதே போல் மீனராசி அன்பர்களுக்கு முழுக்க ஜென்ம சனி ஆரம்பம். கவனம் தேவை. ஜென்ம சனிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சனி பகவான். அதனால் ஜென்ம சனி ஆரம்பம். அது போச்சுன்னா மேஷராசிக்கு முதல் முறையாக 28 ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 30 வருஷம்னு சொல்லலாம், ஆனாலுமே கூட 28 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். எல்லா இடத்திலும் எல்லா செயல்பாடுகளிலும் சிந்திக்கும் காரியங்களில் கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய டைம் எடுத்து யோசித்து செயல்பட்டிங்கனாக்கா நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு துணை நிற்பார். அப்போ மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். அதே போல் ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபத்துக்கு பொறுத்தவரையிலும் எல்லாருமே சொல்லுவாங்க, ரிஷபத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, 7.5 ஒன்றும் கிடையாது அப்படின்வாங்க. ஆனால் ரிஷபராசி அன்பர்களே, ஒரு ரகசியம் சொல்கிறேன். இந்த முறை மீனத்துக்கு சனி பகவான் வந்துட்டாருன்னா 3வது பார்வையாக ரிஷபத்தை பார்க்க போகிறார். இந்த பார்வையினால் 80% ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படும். பணவரவு, தனவரவு, யோகங்கள், அற்புதமான நல்ல யோகங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு மட்டும் யாருக்கெல்லாம் அந்த தசாபுத்தி நல்லா இல்லாமல் இருக்கோ, பலவீனமான தசாபுத்திகள் நடக்குதோ, அசுபர்களுடைய தசாபுத்தி நடக்குதோ, ஒரு 20% மட்டும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்தால் போதுமானது, அவ்வளோதான். அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சியால் தாக்கங்கள் உண்டு. ரைட். ரிஷபத்திற்கு பிறகு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி, கன்னி ராசிக்கு கண்டக சனி. சிம்மம் கன்னி இவங்க 2 பேருக்குமே அஷ்டம சனி கண்டக சனி ஆரம்பம். அதே போல் தனுசு ராசி என்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி 4-10 தொழில் சமாச்சாரத்தில் தொழில் விஷயங்களில் அவங்க கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இது 7.5 சனி ஆரம்பம். யாருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுறாங்க, இந்த 7.5 சனிலேருந்து யாரெல்லாம் விடுபடுறாங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோம்னாக்கா மகர ராசி என்பர்கள். இந்த பொங்கல், இந்த வரக்கூடிய எல்லா பண்டிகையும் மகர ராசிக்கு தான் சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா மகர ராசி என்பர்கள் இனிமேல் 30 வருஷத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு இந்த 2வது சனி ஆரம்பிக்க போகுது. அதனால் மகர ராசி என்பர்கள் டோட்டலாக இந்த சனி பெயர்ச்சியிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அதே போல் கடகராசி என்பர்கள் இந்த அஷ்டம சனிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கும் கம்ப்ளீட்டாக இந்த சனி தோஷத்திலிருந்து இவங்க கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க.
அதே போல் விருச்சக ராசி என்பர்கள் அவங்களும் அந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. ஸோ மிதுனம், கடகம், விருச்சகம், இந்த மகரம், இந்த 4 ராசி என்பர்களும் டோட்டலாக கிளியர் ஆகிடுறாங்க. மார்ச் 6ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த சனி பெயர்ச்சி 12 ராசிக்கும் எப்படி எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த சனி பகவான் வராருன்றதை பார்த்துட்டோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். அஷ்டம சனி ஆரம்பமாகுதே சாமி. இந்த அஷ்டம சனி நமக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு கவலை வேண்டாம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்மராசி என்பர்களே, இந்த 10ஆம் மாதம் வரையிலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த அக்டோபர் மாதம் வரையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜோதிடம் என்பதே ஒரு கால்குலேஷன் தானே, கால அமைப்பு தானே. இத்தனாம் தேதி வரையிலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும், இத்தனாம் தேதியிலேருந்து மாற்றங்கள் ஏற்படும்னு தேதி குறிப்பிட்டு சொல்ல முடியும். எதிர்காலத்தை நடந்ததை இல்லை, நடக்க போகிறத எதிர்காலத்தை தேதியிட்டு சொல்ல முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்மராசி என்பர்களே, இந்த மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடந்ததுன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த அஷ்டம சனி நடக்குதுன்னு அர்த்தம். ஆனாலுமே கூட கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே. ராசியிலிருந்து கேது வெளியில் போயிட்டாருன்னா இன்றைக்கி உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் ஒரு மன கஷ்டமாக இருக்கலாம், பண கஷ்டமாக இருக்கலாம், தொழில் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் பல்வேறு வகையான துன்பங்களாக இருக்கலாம். இன்றைக்கி சிம்மராசி என்பர்கள் எந்த மாதிரியான ஒரு ட்ரபுளில் இருக்கீங்களோ, ஒரு கவலைகளில் இருக்கீங்களோ, அல்லது ஒரு உயர்ந்த ஜாதகம், ஒரு முதலமைச்சர் ஜாதகமே வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கூட ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, அவங்க எடுக்கக்கூடிய அவங்களுக்கு கூட அடுத்தடுத்து ஒரு அவப்பெயர் ஏற்படுவது, இப்படி ஒரு உயர்ந்த ஜாதகமாக இருந்தாலும் இந்த அஷ்டம சனி, ராசியில் இருக்கக்கூடிய கேது, இவங்கெல்லாம் பிரச்சனையை செய்வார்களே. ஆனால் இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். கேது வெளியில் போயிட்டாருன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் 50% உங்களுக்கு குறைஞ்சிரும். அப்போ 50% கஷ்டங்கள் குறைந்து இன்றைக்கி என்ன லைஃப் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டீங்களோ இதிலேருந்து ஒரு பெட்டர் லைஃப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த சனிப்பெயர்ச்சி அமைகிறது. கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடந்ததுன்னா ஜூன் மாதம் 6ஆம் தேதி வாக்கில் குரு பயிற்சி நடந்துடும். குரு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் ராகுவை கட்டுப்படுத்துவார், கேதுவை கட்டுப்படுத்துவார், சனி பகவானை கட்டுப்படுத்துவார். அப்போ சிம்ம ராசி அன்பர்களே, தொழில் வருமானம் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழிலில் நல்ல இன்கம் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். பிஸ்னஸ் சரியாக இல்லை சாமி, பிஸ்னஸ் ரொம்ப ரொட்டேஷன் இல்லை, ரொட்டேஷன் இல்லாமல் ரொம்ப டஃப்பாக இருக்குது. நம்ம நிறைய நிறுவனங்களை போய் பார்த்துட்டு வரோம், வெளிநாடுகள் போய் பார்த்துருக்கோம், துபாய் போன்ற நாடுகளில், சிங்கப்பூர் போன்ற நாடுகளில், அதே போல் இப்போ கூட அயர்லாந்து, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உள்நாடுகளில் ஹைதராபாத்து, பெங்களூர், புனே, அங்கெல்லாம் தொழில் நிறுவனங்கள், ஒடிசா, இந்தூர், அப்போ நிறைய ஊர்களுக்கு நம்ம சென்று வரோம், தொழில் நிறுவனங்களை விசிட் பண்ணுறோம். அங்கே வாஸ்து ப்ராப்ளம் இருக்கா, நிறைய ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுறோம். அப்போது தொழில் நிறுவனங்கள், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஐடி இண்டஸ்ட்ரி, ரெண்டல் பிஸ்னஸ்ஸு, ஐடி மால்ஸு, ஸோ நீங்கள் எனி பிஸ்னஸ், இது போக அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம். சிம்ம ராசியில் நமக்கு நிறைய அரசியல் நண்பர்கள் இருக்கிறார்கள், அரசு அதிகாரிகள். நேற்றைய தினம் கூட ஒரு முக்கியமான அரசு அதிகாரி, ஒரு எஸ்டிஓ இருக்காங்க, மதுரையில் இருக்கிறாங்க, ஒரு எஸ்டிஓ, ஒரு பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க. அவர்கள் கூட சிம்மராசி நண்பர்கள் தான். அவங்க கூட ஒரு முக்கியமான பிரச்சனையை ஃபேமிலி மேட்டராக பார்த்துட்டு போகிறாங்க. அப்போது நீங்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம்,
அல்லது வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, நீங்கள் யாராக இருந்தாலும், பில்டர்ஸு, அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கட்டுமான தொழில் இருக்கக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, கனிம வளங்கள், க்ரஷர்ஸு, குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டாக்டர்ஸு, பெட்ரோல் பங்க் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஆயில் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்போ நீங்கள் எந்த தொழில் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், ட்ரேடிங்காக இருக்கலாம், எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், கல்வி நிறுவனங்களை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவங்க. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். சிம்ம ராசி என்பர்களே, உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும். அதில் என்ன மாதிரியான ட்ரபிள்ஸ் இருக்குது, மெயினாக உங்களுக்கு என்ன மாதிரியான கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குது, மெயினாக அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு, ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருக்குது, இதெல்லாம் நம்மளால் நிச்சயமாக உணர முடியும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட இது எல்லாத்தையும் தாண்டி இந்த 2026 ஒவ்வொரு பெயர்ச்சியும் சிம்ம ராசிக்கு முக்கியம். ஒவ்வொரு ராசியும் ஒரு படியில் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையப்போகுது. அப்போ கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. அமைந்திருக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி 2026 நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல யோகமான சனி பெயர்ச்சியாக அமைகிறது. மெயினாக கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் ஏதேனும் பிளாக் மேஜிக்கு, குடியிருக்கிற வீடோ கம்பெனியோ இடம் சரியில்லாமல் இருப்பது, இடதோஷமாக இருப்பது, மெயினாக இடதோஷங்கள். அதை பற்றி யாருமே, அது வாடகை வீடாக கூட இருக்கலாம், இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து இப்படி இருக்குது சாமி, அது உங்கள் கண்ணை மறைச்சிடும், உங்களுக்கு அது தெரியாது. அப்போ இடதோஷங்களாக இருக்கலாம், பூமி தோஷங்களாக இருக்கலாம், வீடு பிரச்சனைகளாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வது, கருத்து வேறுபாடுகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட விலகி மீண்டும் ஒற்றுமை மேலோங்குவது, இதெல்லாம் மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகரிக்கும். பரிகாரங்கள் ரொம்ப முக்கியம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, நடைபெறக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு 100% வெற்றி உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. ஸோ மார்ச் 6ஆம் தேதி நடக்கின்ற அந்த சனிப்பெயர்ச்சி யாகத்தில் நீங்களும் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான கட்டணத்தை செலுத்தி. இந்த சனிப்பெயர்ச்சியால் திருமண யோகங்கள், பொதுவாகவே திருமண யோகங்கள் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். முதல் திருமணம் சார், இப்போது சனி பகவான் தான் இந்த திருமணத்தை தீர்மானிக்கக்கூடிய, அவனுடைய தலையெழுத்து. ஒரு ஆணோ பெண்ணோ முதல் திருமணம் நடக்குது, அப்புறம் அதில் ஒரு பிரேக்கப் வருது, அப்புறம் செகண்ட் மேரேஜுக்கு ரொம்ப டிலே ஆகுது, இல்லை செகண்ட் மேரேஜ் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் ட்ரபுள் வருது. இதெல்லாமே தலையெழுத்து, பாவகர்மா. அந்த கர்மா தியரியை தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அப்போ நடைபெறக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி, அதுவும் குரு சனி தொடர்பு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மீனராசியில் குருவுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை செய்வார். அப்போ திருமணங்கள் நடக்கும். திருமண யோகங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தாமத திருமணம், வயோதிக திருமணம், பெண் பசங்களுக்கெல்லாம் 35 வயசு 40 வயசு ஆக கூட கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அதே போல் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பது. மெயினாக காதல் திருமணங்கள், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், நம்பி ஏமாறுவது. நிறைய ஒரு 8 வருஷமாக பழகிறோம், 5 வருஷமாக பழகிறோம், திடீர்னு பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி காதல் திருமணங்கள், அந்த காதல் திருமணங்களில் வரக்கூடிய டிலே, தாமதங்கள், பிரிவுகள், அதெல்லாம் ரொம்ப மனவேதனையை ஏற்படுத்தணும். இதுதான் சார், கண்ணுக்கு தெரியாத வலி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சனி பகவான். அந்த கவலை இருந்ததுன்னா அது சந்திரன், அது சனிச்சந்திர யோகம் இருக்குமே. ஆனால் அந்த பெயினும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த கஷ்டமும் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் குழந்தை பாக்கியம், சனி பகவான் பார்க்காம குழந்தை பிறக்காது, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் தான் கர்மாவை துவக்கி வைப்பவர். உங்களுக்கு அடுத்த வாழையடி வாழையாக உங்கள் கர்மா தொடரணும்னா குழந்தை பிறக்கணும். அப்போ இந்த சனி பயிற்சியால் குழந்தை பாக்கியங்கள் நிச்சயமாக 90% நன்மை உள்ளது. ஒரு 10% மட்டும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தையும் பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள், ஆலய வழிபாடுகள்லாம் செய்வீர்களேயானால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதே போல் வீடு மனை யோகங்கள், வீடு கட்டுறது,
வீடுமனை யோகங்கள், லோன் வாங்குறது, மெயினாக கடன் வாங்கக்கூடிய காலம். இப்போது 7.5 சனியில் கடன் கேட்டிங்கனாக்கா ஈஸியாக கடன் கிடச்சிடும். சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதனால் வீடு மனை யோகங்கள் போன்ற நல்ல பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியால் 90 to 95% உங்கள் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். ஸோ உங்கள் கஷ்டம் கிளியர் ஆகணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும். பார்த்து தான் இந்த சமயத்தில் நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடுகள், எந்த தெய்வத்தை நீங்கள் கையில் எடுக்கணும், அதிகமான எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் என்ப ரகசியங்களை அறிந்து, ஜோதிட ரகசியங்களை அறிந்து அல்லது உங்கள் பிறப்பு ரகசியங்களை அறிந்து வழிபாடு செய்வீர்களே ஆனால் நீங்களும் வெற்றியாளராக வலம் வரலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.